சென்னையில் ஏடிஎம் இயந்திரத்தை பொங்கல் அன்று அதிகாலை கோடரி கொண்டு இளைஞர் ஒருவர் உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். இந்த துணிகர கொள்ளை முயற்சி காட்சிகள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளன. இனி பாருங்கள் அந்த பதற வைக்கும் நேரடி காட்சிகளை. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ காட்சி கடந்த 14/1/2013 அதாவது முடிந்த தைப்பொங்கல் திருநாள் அன்று இரவு 2 மணிக்கு இருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஏடிஎம் பேங்கில் முகத்தை மறைத்து கொண்டு ஒருவர் திருட முயற்சிக்கும் காட்சியாகும். அதாவது தை திருநாள் அன்று, அதாவது தைப்பொங்கல் தை 1ஆம் தேதி பிறந்த அதிகாலை 2 மணி அளவில் இருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பேங்குடைய இந்த ஏடிஎம்மில் முகத்தை மறைத்து கொண்டு ஒரு நபர் உள்ளே வந்து அதில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மெஷினை கையில் இருக்கக்கூடிய கோடாரியால் உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பேங்கில் அந்த ஏடிஎம் மெஷின் வைக்கப்பட்டுள்ள அந்த பகுதியில் எந்த விதமான காவலர்களும் இல்லை என தெளிவாக தெரிகிறது. சரியாக 2 மணி அளவில் எந்த வாடிக்கையாளர்களும் அந்த வங்கிக்கு வரமாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மிகவும் தைரியமாக உள்ளே நுழைந்து தன்னுடைய முகம் தெரியக்கூடாது என்பதற்காக கையில் அவர் வைத்திருந்த கைக்குட்டையால் முகத்தை மறைத்து கொண்டு தெளிவாக உள்ளே வந்து அந்த மெஷினை பலவாரியான முறையில் உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தத்ரூபமான காட்சி அதே ஏடிஎம் மெஷினில் வருவோர் செல்வோரை கண்காணிப்பதற்காக பொருத்தப்பட்டுள்ள ஷார்ட் சர்க்கியூட் கேமரா எனப்படும் ஒரு கண்காணிப்பு கேமராவாகும். அந்த கேமராவில் இந்த திருடன் உள்ளே வந்து உடைக்க முயற்சிப்பதை தெளிவாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தத்ரூபமான காட்சியை அந்த வங்கி பொருத்தியுள்ள இந்த க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா மூலம் பதிவானதை நாம் பிரத்யேகமாக காவல்துறையிடமிருந்து பெற்று இப்பொழுது உங்களுடைய காட்சிக்காக முன்வைத்துள்ளோம். இந்த சிசி கேமராவில் பதிவாகியுள்ள இந்த முழு காட்சிகளும் ஏறத்தாழ அரை மணி நேரத்திற்கான காட்சிகளை காவல்துறையினர் அங்கிருந்து பெற்று தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையிலேயே இனிமே அவர்களுடைய துப்புத்தலங்க இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வங்கியினுடைய ஏடிஎம்முக்குள் நுழைந்த அவர் முதலில் தன்னுடைய முகம் தெரியக்கூடாது என்பதற்காக கர்ச்சீப்பை முகத்தை மூடிக்கொண்டு தெளிவாக பல பகுதிகளை உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மேலும் கீழ்ப்பகுதியில் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஸ்க்ரூவினை கயட்டுகிறார். மேலும் பின்பகுதியில் சென்று மெஷினை தள்ளுகிறார். அதனை தாண்டிய பிறகு எந்த பகுதியாக உடைப்பது என தெரிய வராமல் ஆக்ரோஷமாக கடுமையான உடைப்பதற்காக கையில் வைத்திருக்கக்கூடிய அழகான ஒரு சிறு கோடாரியை கொண்டு உடைய முயற்சிக்கிறார். இவர் ஏறத்தாழ அரை மணி நேரம் அந்த பகுதியில் முழுவதுமாக அந்த மெஷினுக்குள் உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் யாரும் வரவில்லை. ஏன்னா வாடிக்கையாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இரவு 2 மணி. மேலும் அன்று திங்கள் பொங்கல் திருநாள் என்பதனால் மக்கள் அனைவரும் தங்களுடைய பிறக்க போகும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதில் மிகவும் உற்சாகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு இந்த திருடன் உள்ளே நுழைந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் இதில் குறிப்பிடும்படியான விஷயம் என்னவென்றால், எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஏடிஎம் மெஷின் இயங்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த ஏடிஎம் மெஷினுக்கு பாதுகாப்பதற்காக பாதுகாவலரும் இல்லை. மேலும் தனியாக இயங்கக்கூடிய இந்த தானியங்கு மெஷினில் ஏதும் விபரீதம் ஏற்பட்டால், ஏனென்றால் மின்சார கசிவு ஏற்பட்டால் கூட அதை வெளியே தெரியப்படுத்துவதற்காக ஒளிபெருக்கிகள் பொருத்த வேண்டும் என்பது வங்கி மற்றும் காவல்துறையின் திட்டவட்டமான சட்டமாகும். அதையும் இந்த ஏடிஎம் மெஷின் பொருத்தியுள்ள வங்கி நிர்வாகிகள் செயல்படுத்தவில்லை. இவற்றின் காரணமாக ஒரு திருடன் மிகவும் தத்ரூபமாக உள்ளே நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபடும் பொழுது எந்தவித வெளிப்பாடுகளும் வெளியே தெரியவில்லை. அதாவது ஒளிபெருக்கியும் ஒலிக்கவில்லை. வெளியில் நிறுத்தப்பட வேண்டிய காவல் அலையும் இல்லாத காரணத்தினால் இது முழுவதுமாக கண்காணிப்பில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையில் அவர் முழுவதுமாக அங்கே உள்ளே தன்னுடைய முயற்சிகளை முழுவதுமாக செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்ற பிறகு அந்த பகுதியில் வந்த அந்த பகுதியின் எம்கேபி நகர் உதவி ஆணையாளர் சந்தேகத்தின் பேரில் சில நடப்பதை கேட்டு அவர்களை விசாரித்துவிட்டு ஏடிஎம் மெஷினை பார்த்த பொழுது அங்கு ஏடிஎம் மெஷின் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தெளிவாக தெரிய வந்துள்ளது. இது முழுக்க சென்னை மாநகரத்தில் இது மாதிரியான பல விபரீத முயற்சிகள் நடைபெற்று பலவற்றில் கொள்ளையடிக்கப்பட்ட இந்த நிலையில் ஒரு ஏடிஎம் மெஷின் இது மாதிரி ஆள் கேட்பாரட்டு திறந்து கிடப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். காவல்துறையும் கண்காணிப்பில் இருந்து தவறியுள்ளது. மேலும் வங்கி நிர்வாகம் மிகவும் பொறுப்பற்ற முறையில் ஒரு காவலாளியை நிறுத்தாமல் இருப்பது இது தெளிவாக தெரிகிறது. மேலும் அந்த வங்கியினுடைய ஏடிஎம் மெஷின் கொள்ளையடிக்கப்பட்ட முயற்சி அங்கு பொருத்தப்பட்டுள்ள அந்த சிசி கேமராவின் உதவியால் மட்டுமே இப்பொழுது தெரிய வந்துள்ளது. மேலும் அதில் பதிவாகியுள்ள அந்த கொள்ளையினுடைய முகத்தை மறைத்திருந்தாலும் அவற்றினை பதிவு செய்து காவல்துறையினர் பலவாதியான வகைகளில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் அந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட ஆளினை அந்த
புகைப்படத்தின் உதவியோடும் அவருடைய முகத்தினுடைய அடையாளத்தை வைத்துக்கொண்டு காவல்துறையினை மிகவும் விரைவில் பிடித்து விடுவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெளிவாக தெரிவித்துள்ளன. மேலும் இது மாதிரியான பல முறைகேடுகள், பல கொள்ளை முயற்சிகள், பல கொள்ளை போன விஷயங்கள் நடந்த பிறகும் இது மாதிரியான வங்கி நிர்வாகமும் காவல்துறையும் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனக்குறைவற்றி இருப்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ள இந்த கொள்ளையனை இந்த துப்புத்தலைக்கு கொண்டு விரைவில் பிடித்து காவல்துறை விரைவாக அவற்றை கைது செய்து இது மாதிரியான விஷயங்களில் மிகவும் அடிப்படை தேவைகளில் நேரடியாக பணத்தினை வழங்கக்கூடிய இது மாதிரியான தானியங்கி மிஷின்களை பாதுகாக்கக்கூடிய, அதாவது வங்கி நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம் மிஷினை பாதுகாக்க வங்கி நிர்வாகமும் காவல்துறையும் கூடுதலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.